அவங்க வந்து மிட்டாய் வியாபாரம் பண்றாங்க. அவங்க வந்து இந்த தீபாவளிக்குலாம் நான் மிட்டாய் போட்டு தரேங்க, எங்க கிட்ட சீட்டு போடுங்க சூப்பரான ஸ்கேமா இருக்கு. வாங்குற மாதிரி கட்டணும்னு சொன்னாங்க. சரிப்பா நான் வேணா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இல்லக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எல்லா தீபாவளிக்கும் இந்த மாதிரி ஸ்கேம் ஒரு 10 பைசா எனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நானும் அவங்கள நம்பி வந்து அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து மாசம் 500 ரூபாங்கிற மாதிரி சீட்டுக்கும் 12 மாசத்துக்கும் சேர்த்து 6000 ரூபாய் மொத்த சீட்டுமே எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. இப்போ கடைசியா வந்து அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தோம். அவங்க போன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால நாங்க துறையூர் போலீஸ் பார்க்கிறதுக்கு சின்ன ஸ்கேமா தெரியுது. பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னும் என்ன மாதிரி பல பேர் சீட்டு போட்டவங்க வந்து நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கேட்டோம்னா 100 சீட்டு 200 சீட்டு 300 சீட்டு 160 சீட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி எல்லாத்தோட எண்ணிக்கையும் பார்த்தா 2000 சீட்டுக்கு மேல அதிகமா இருக்கும்னு தோணுது. ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபாய்க்கு மேல சுட்டிருக்காங்க. ஸ்கேமர்ஸ் பொதுவாவே உங்க சேவிங்ஸை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் இந்த தீபாவளி மட்டும் இல்ல, எல்லா தீபாவளிக்குமே வெரி காமனா தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. எந்த இடத்துல உங்க பணத்தை போட்டா டபுள் ஆயிடும், குயிக்கா ரிட்டர்ன் வரும்னு சொல்றாங்களோ அந்த இடம் எல்லாமே ரொம்ப ரிஸ்க் தான். பொதுவா இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாமே தெரிஞ்சவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, அண்ட் தென் வாட்ஸ்அப்ல இவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாமே நடக்குது. சோ இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது, ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கடன் தெரிஞ்சுக்க மறக்காம மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சீட்டு போட்டுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.